வணக்கம். 2017 மே மாதம் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே சூரியன், 2ஆம் இடத்திலே செவ்வாய், 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே குரு, 8ஆம் இடத்திலே சனி, 10ஆம் இடத்திலே கேது பகவான் மேஜராக சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இம்மாதம் உண்டு. ஏனென்றால் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியுமாக சுக்கிரன் வர்றதுனால 6ஆம் இடம் வெற்றி முயற்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இம்மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 2ஆம் அதிபதியாக புதன் வர்றதுனால ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும், பணப்புழக்கங்கள் தாராளமாக இருந்து வரும். அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதோ, தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறதோ இம்மாதம் ரொம்பவும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இம்மாதம் உண்டு. அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. அதோட நாளில் ராகு இருக்கிறனால அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இம்மாதம் இருக்க வேண்டியது இருக்குது. அதோட 4ஆம் இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் இக்காலங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் அதிபதி புதன் இக்காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு. கிட்டு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகள் அமையும். அதோட 5ஆம் இடம் உங்களுடைய அறிவும் ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு. 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். ஸோ எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் இருந்த தடை நிவர்த்தியாகி வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதம் அமையும். உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இம்மாதம் கணிஞ்சு வர்றதற்கான வாய்ப்பு உண்டு. அதோடு உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக குரு அவரே ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல வர்றதுனால குழந்தைகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வேதனைகள், அவர்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்டு இம்மாதம் விலகும். 9ஆம் அதிபதியாக சனி வரக்கூடிய காலங்களில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதம் விசா வராதவங்களுக்கு விசா கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு. 9ஆம் இடம் நீண்ட தூர பிரயாணம், அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இதெல்லாமே ஒரு சிலருக்கு அமையும். அதோட 9ஆம் அதிபதியாக சனி வர்றதுனால நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை இந்த மாதம் ஒரு சிலருக்கு போயிட்டு வர்றதுக்கான ஆலய தரிசனத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனியை 8ல் இருக்கிறனால வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சுப்பீரியர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசி பழகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு. அதனால் உங்களுடைய சுப்பீரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இந்த மாதம் அவங்கள நீங்கள் டீல் பண்ணுங்கள். 11ஆம் அதிபதியாக குரு 5ல் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் மகிழ்ச்சி. இந்த காலகட்டங்களில் இந்த மாதங்களில் நீங்கள் ஒரு டூர் போவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு. 12ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களில் அதிகமாகவே உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு இடங்கடை வாங்குவதற்கான வாய்ப்பு, லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இம்மாதங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறல ஹெல்த் கண்டிஷனில் முதலே சொன்ன மாதிரி கவனமாக இருங்க. 4ஆம் இடம் எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய பணம் கடன் யாருக்கும் கொடுத்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இம்மாதம் இல்லை. பாலிடிக்ஸ் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இம்மாதம் ரொம்ப சிறப்பான மாதம்னு தான் சொல்லணும். உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் இடம் இருக்கிறதுனால அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இருந்தால் அது இந்த மாதம் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறனால தேவையற்ற விஷயங்களை தலையிடக்கூடாது. போக்குவரத்துகளில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஸ்டெப்பில் பார்த்து போய் இறங்கும் போதுக்கு பார்த்து கவனமாக இறங்கிட்டு வர வேண்டிய காலங்கள் உண்டு. மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பானது தான் சொல்லணும். இம்மாதங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதன்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க. புதன்கிழமை சிவனை வழிபட்டு வாங்க. மிகவும் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு. நன்றி, வணக்கம்.